ஐயா நாங்க சரித்திரத்தை படிச்சோம். இந்தியா வினாச்சு நான் வீட்டுல போய் சந்தோஷமா தூங்குவேன். எனக்கு இது போதும், இத பாத்துட்டேன், இது போதும் எனக்கு. இதுக்கப்புறம் தான் திருவிழாவே ஆரம்பிக்குது. சஞ்சு சாம்சன் தான் மெயின். சஞ்சு சாம்சன் தான் மெயின். நல்லா வீட்டுல திட்டு வாங்கிட்டு வரேன் ப்ரோ. திட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட் ப்ரோ. நல்லா சந்தோஷமா சஞ்சு சாம்சன் நினைச்சதுதான். ஆனா இன்னும் ரொம்ப க்ளோஸா போகணும்னு நினைச்சோம். சோ நம்ம பாய்ஸ் ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. We are the 3-time world T20 champion. Last time! Yes, India! India up! தோனி ரன் அவுட் ஆகலாம். அதான் தலைவர் மோடியாவை ஜெயிச்சிட்டோம். சமாடி அச்சாரி சபிசாம் சமாடி சராரி சபிசாம் சமாடி ஓ சராரி ஓ சராரி அச்சாரி சராரி நரி பேர் ஒட்டாரி நரி சைலண்ட் போட சொல்லாங்க. ஆனா இந்தியா சைலண்ட் போட்டாங்க. நியூசிலாந்து என்னைக்குமே இந்தியா தான், என்னைக்குமே இந்தியா தானே. நியூசிலாந்து ஒரு ஆளே இல்லைண்ணா. இந்தியா வேற மாதிரி ஆகும். மேட்ச் செமையா இருந்துச்சு. இரண்டாவது டைம் சாம்பியன் ஆகிருக்கோம். முதல்ல ரெக்கார்ட் பல ரெக்கார்டா நம்ம வச்சிருக்கோம். மேட்ச் ஒன் சைடு மேட்ச் நோ டவுட் இந்தியா இப்போ ஸ்கிரீன் வந்து சின்னதா இருக்கு. தளபதி ஆட்சி வந்தானே ஸ்கிரீனா பெருசா இருக்கும். மோடியோட ஆட்சி என்னையுமே மோடி ஆட்சி இந்தியா ஃபுல்லா மோடியோட ஆட்சி ஒளிகிறாயா. பிஜேபி மாவட்ட செயலாளர் பேசுறையா. இந்தியா ஃபுல்லா பிஜேபியா ஆட்சி. பிஜேபி பிஜேபி தான் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா. மோடி வருவா போல, மோடி வருவா போல. இந்தியா கொடி நாளைக்கு டிவிகே கொடி. டிவிகே டிவிகே பவரே வெறி தண்டனா. நோ அடிக்கவே முடியாது நான் இந்தியாவெல்லாம். நீ வேற தலைவதான் மேட்ச் ஆவினாச்சு. சஞ்சு சாம்சன் சிவம் துபே எல்லாம் சென்னை பசங்க அச்சாடி சரியான அடிச்சுக்கிறானுங்க. இந்த மே மாசம் பாரு சென்னை தான் அடிக்கும். சென்னை அடிக்கும். சென்னை தான் சென்னை மட்டும் தான் அடிக்கும். டிவிக்கு ப்ரோ தமிழக வெற்றி காலத்துக்கு ஒரு ஸ்கை கேப்டன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ரோஹித் சர்மா ஃபேன் தான். அந்த லெகசி சூரியகுமார் அப்படியே எடுத்துட்டு போறாரு. பயங்கர வைபா வேற மாதிரி இருக்கு இந்தியா. ப்ரோ 2026 டிவிகே தான் வரும் ஆட்சிக்கு. மேட்ச்ல அந்த மாதிரி இந்தியா அசையவே முடியல. மேட்ச்ல ரூலர் 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 தலா 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 ரூலர். சஞ்சு சாம்சன் தான் ப்ரோ சரியான பேட்டிங் ப்ரோ. அடி வெளுத்து விட்டாப்ல தொடர்ந்து 3 மேட்சா வேற மாதிரியான பேட்டிங். சேட்டன் பண்ணல இந்தியா தரமான புலிகளை அடிக்கிறோம். எல்லாருமே சதுர விட்டாங்க. ஆப்போசிட்டா கலரி போயிடுச்சு. இந்தியா இந்தியா இந்தியா. பும்ரா 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 தான் மேன் ஆஃப் தி மேட்ச். சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணாங்க. எப்பவுமே எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஜெயிச்சாங்க. அடுத்த வருஷமும் 2027 ரோஹித் சர்மா விராட் கோலியும் ஜெயிக்க போறாங்க. இதே மாதிரி தேபாக்கில் செலிப்ரேட் பண்ண போறோம். இந்தியா இந்தியா இந்தியா.
இந்த மாதிரி பால் பறந்து விக்கெட் எடுக்குது. மரணாடி இந்தியா மரணாடி. தலைவர் சஞ்சு சாம்சன் வேற லெவல் பண்ணா ப்ரோ. சென்னை என்னைக்கு ஏலத்துல இருந்ததோ சஞ்சு சாம்சன் ரேட்டிங் எங்கேயோ போயிடுச்சு. சிவம் துபே சஞ்சு சாம்சன் ஆல் இந்தியாவும் வேற லெவல் பண்ணிட்டாங்க. இனி 10 வருஷத்துக்கு எந்த வேர்ல்டு கப்னாலும் இந்தியா கையில மட்டும் தான் இருக்கும். ரெக்கார்ட் ஏறப்போதா, ரெக்கார்ட் பிரேக்கிங் ஏறப்போதா, இது எல்லாமே நம்மதான். பிளாஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. பேக் டு பேக்ஸ் ஜெயிச்சது வந்து சஞ்சு சாம்சன் இல்ல, இந்த வெற்றியை வந்திருக்காது. சஞ்சு சாம்சன் தான் நம்ம சேட்டர் தான் வந்தாரு. சேட்டா இந்தியாவோட பியூர் டாமினன்ஸை பாட்டோம். இந்த இயர் நம்ம இயர் வாரா வாரி அர்த்தானே நம்ம பார்க்கல. இப்போதானே வந்தேன். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக பேட்டிங் பண்ணார். அபிஷேக் சர்மாவும் நல்லா பேட்டிங் பண்ணாங்க. பும்ரா பவுலிங் தான் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு. மேட்ச் ஆனால் ஒன் சைடாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்தியா தான் ரொம்ப விக்கெட்டு. இந்தியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெறித்தனம், செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. பார்க்கவே போறா இருந்துச்சு. ஆனால் போன மேட்ச் பேர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, செம்மையா இருந்திருக்கும். போன மேட்ச் விறுவிறுப்பா போச்சு. மேட்ச் வேற லெவல்ல இருந்தது. சஞ்சோட ஆட்டம் இந்த சிஎஸ்கே வந்து தெரிவிக்க போறாங்க. அப்புறம் சாண்டர்ஸ் வந்து அப்படி ஏதோ இந்தியா வந்து சைலண்ட் பண்றேன்னாங்க. செகண்ட் ஹாஃப்ல யார் சைலண்ட் ஆனாங்கன்னு நியூசிலாந்துல இருக்கிற எல்லாருமே பாத்துறாங்க. சதர விட்டாச்சு. நியூசிலாந்து சமாதி கிடையாது. சேட்டா வந்தாரு, சதுர விட்டாரு. அஞ்சு கப்பு ஆர்சிபி ஒன்னே ஒண்ணு வந்து 18 வருஷத்துக்கு வச்சு அச்சுக்கிறீங்க நீங்க. ஆர்சிபி இல்ல சிஎஸ்கே. சேட்டா இல்லனா நம்ம கப்பே கிடையாது. 3 பேர் தொடர்ந்து சேட்டா சதுர விட்டாரு. சதுர விட்டாரு சேட்டா. 26 IPL ஆகலாம் சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன் மேட்ச் செம்மையா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீச்ல பார்த்தது. ஆனா செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது. இந்தியா வின் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியா வின் பண்ண மாதிரி அதுமே டிவிக்கே வின் பண்ணோம். அடுத்து வந்து சிஎஸ்கே தான். சிஎஸ்கேல சென்னை தான் கப்பு. மேட்ச் சூப்பரா இருந்தது ப்ரோ. மேட்ச் இதுதான் மேட்ச். ஏன்னா இப்படி தான் டீமை கரெக்டாக பேக்கப் பண்ணோம். ஒரு பிளேயர் விளையாடலனாலும் அடுத்த மேட்ச் அவர் பேக்கப் பண்ணி வைக்கணும். ஏன்னா சஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் விளையாடினாலும் அதுக்கப்புறம் வந்து இவர் லாஸ்ட் 3 மேட்ச் வந்து சஞ்சு தான் ஆடி கொடுத்தாரு. அதே போல் இஷான் கிஷான் வந்து அவர் பெட்டர் பிளேயர். ஏன்னா ஒரு அபிஷேக் சர்மா அவுட் ஆகும்போது இஷான் கிஷான் வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணாரு. அதனால தான் இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு. அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா, நீ எங்க வேணா பவுலிங் கூட, எப்ப வேணா பவுலிங் கூட, யாருக்கு வேணா பவுலிங் கூட கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. அந்த ஏர்கர் கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கு. சூரியகுமார் யாதவ் ரன் அடிக்கலாம். ஒரு கேப்டன்சி சூப்பரா இருந்தது. எல்லா பிளேயரும் பேக் பண்ணி ஃப்ரெண்ட்லியா நடத்தினாரு. இந்த மாதிரி தான் இந்தியா போகும். கம்பீர் ஓகே. தயவு செஞ்சு சீனியர் பிளேயர் உட்கார வைக்க. கம்பீர் ஓகேவா? கம்பீர் சீனியர் பிளேயர் ரோஹித் விராட்டை உட்கார வச்சா நீ எங்க ஈடன் கார்ல வந்து அடிப்பாங்க. அவர் எங்க கம்பீரே சொல்லி வை. உங்களுக்கு டெல்லியில வந்து அடிப்போம். ரோஹித் விராட் உட்கார வச்சுனா டெல்லியில வந்து அடிப்போம். ஐபிஎல் வெயிட்டிங். மும்பை சிஎஸ்கே மும்பை. சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. சாம்சன் வேற லெவல், இஷான் கிஷன் வேற லெவல், இந்தியா டீம் வேற லெவல். ஜெயிச்சிட்டோம், டிஃபெண்ட் பண்ணிட்டோம். எல்லா மேட்சும் ஜெயிச்சோம். இந்தியா கப்ப டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வாட்டி இந்தியா ப்ரோ. இத ரெண்டாவது கப்பு குஜராத்ல சைலண்ட் பண்ணுவார் சொன்னாங்க. அவங்களே முச்சு விட்டோம் நாங்க. இப்ப என்னது நியூஸ்ல முச்சு விட்டோம். இப்ப நாங்க தான் ஏரியால டாப்ல இருக்கிறோம். நாங்க இப்போ 2 கப்பு ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஒரு ஆணி ஓட்ட போடப்படுது. எந்த நேரம் ஆஸ்திரேலியா காலி, நியூசிலாந்து காலி, இங்கிலாந்து காலி, சவுத் ஆப்பிரிக்கா காலி, சவுத் ஆப்பிரிக்கா காலி, எல்லாம் காலி. இந்தியா ப்ரோ. இல்ல ப்ரோ, நியூசிலாந்துக்கு கிளாப் பண்ணலாம் சரிங்களா? அவங்களே மொக்க டீம்ல எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஃபைனலுக்கு வந்துக்கிறாங்க சரியா? எல்லாருமே ஒரே மாரி தான் சரியா? இந்தியா வந்து அந்த ஃபீல்டிங்கை வச்சுக்கினே வந்துக்கிறானுங்க இவ்வளவு தூரம் ஃபைனலு. அதுக்கும் இது
சரிங்களா ப்ரோ? பேட்டிங் தான் வேற லெவல். மேட்ச் சூப்பரா போச்சு போ. போன வருஷம் 5 இதே இடத்துல 23ல அழுதுட்டே போனேன். இந்தியா தோத்துறாங்க ஆஸ்திரேலியா கூட. இன்னைக்கு செம்ம ஜாலி ப்ரோ. டீமா உள்ள சூப்பரா இருந்தது. எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். இந்த மேட்ச் இங்க போட்டதுக்காக உதயநிதி ஸ்டாலின் ப்ரோக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி ஐபிஎல்லுக்கும் போட்டாங்கன்னா செம்ம ஜாலி பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா தோனி வந்தது, ரோஹித் சர்மா வந்தது, எல்லாரும் வந்து சந்தோஷம் ப்ரோ. ஒரு 10 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா கொடி ப்ரோ. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இந்தியா ஜெயிச்சு சத்தியமா 10 நாள் தூங்க மாட்டேன் ப்ரோ. என் ஸ்கூல்ல ஆன கப்பு இப்ப நான் சுத்துவேன். இந்தியா 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 அப்படி சுத்துவேன். கண்டிப்பா சுத்தேன் ப்ரோ. கொடி குத்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பா சுத்துவேன். இதை வீட்டுல போட்டா செருப்படி எனக்கு பார்த்து போடுங்க. 2 குழந்தைங்க சுத்திட்டு இருப்பாரு. ஒண்ணும் இல்ல. சஞ்சோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. சின்ன வயசுல நான் போல இருந்தது ப்ரோ. இல்ல சின்ன வயசுல நான் வந்து அவர் வந்து லீக்ல ஆடினாரு, சரியா ஆகல. ஆமா லப்பர் பந்து ஸ்டெம்பர் பந்துல ஆடிக்கிறான், அது வேற. அதுக்கப்புறமா அவர் ஆடின பெர்ஃபார்மன்ஸ் வேற. வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இல்ல ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் சேட்டன் தான் இங்க சூப்பரா இருந்தது. இதுக்கப்புறம் நீங்க சிஎஸ்கே கூட வாங்க. இப்ப நான் இங்கதான் நிப்பேன். இங்கதான் கண்டிப்பா நான் இங்கதான் நிப்பேன். கண்டிப்பா டோனி நல்லா தான் ஆடுவாரு. இவர் 2 சாவச்சிருவாரு. பேசி தொண்டை கொழா சாவச்சிருவாரு. கண்டிப்பா வேற எது கண்டிப்பா அவர் விளையாடுவார் தல. என்கிட்ட அவர் போன் நம்பர் இருக்குது. அவர் விளையாடலாம் போன் வச்சு நான் சொல்லுவேன் தல. அவர் ஓப்பனிங் இறங்குவாரு. என்ன கண்டிப்பா சொல்ல அவர் ஆடுவார் தல. சம்பா தல. நார்மல் டோர்னமெண்ட்ல நம்ம எப்படி ஆடுறோம் அப்ப இவர் சூப்பர் ஆடுகிறாரு. கண்டிப்பா ஆடுவாரு. சேட்டன் கண்டிப்பா ஆடுவாரு. ஆடலனா நான் உங்களுக்கு ஆமா கண்டிப்பா அர்த்த பிடிப்பார். டோனி அர்த்த பிடிச்ச அவர் தான் கேப்டன் நிப்பாரு. அவர் தான் கீப்பிங் நிப்பாரு. எல்லாம் நிப்பாரு. அவர்ல கேப்டன் இல்ல தல. அவர் நிப்பாரு. அவர் தான் நிப்பாரு. கீப்பிங் அவர் தான் நிப்பாரு. அவர் தான் கிளவுஸ் போட்டு எல்லாம் நிப்பாரு. அதே மாதிரி சிஎஸ்கே ஃபன்னிங்க வந்து நீங்க நிப்பீங்க, நான் நிப்பேன். உயிரோட வந்தா நான் நிப்பேன். இந்த மாதிரி ஆளு தான் நான் உயிரோட தான் நிப்பாரு அவரு. இந்த மாதிரி ஆளு தான் நான் நிக்க மாட்டேன் தல. உயிரோட வந்தா நான் இங்க வந்து நிப்பேன். இப்ப தொண்டை கவுது. செம்மையா போனுச்சு. மிடில தான் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணாலும் ஃபைனலா பும்ரா வந்து இறங்கி ஸ்லோவா தான் போச்சு. குல்தீப் ஸ்லோவா தான் போச்சு. பும்ரா வந்தோட மேட்ச் சூடு பிடிச்சு இந்தியா வின் பண்ணிருச்சு. இந்தியா பார்க்குறதுன்றது வந்து ஒரு சேப்பாக்கில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஃபீல். ஸோ இங்கே பார்த்தா செலிப்ரேஷனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தேன் இந்த 2023 வேர்ல்டு கப்பு வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து டிசப்பாயின்மெண்ட்டோட தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணல அந்த 2023 வேர்ல்டு கப். லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் வந்திருந்தேன். ஸோ சேம் லெவல் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சு. பட் வந்து க்ரௌடு போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஸோ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஆள் வேர்ல்டு கப் வந்தாரு மும்ரா, அதோட வேற மாதிரி. ஸோ எவ்ரி பிளேயர்ஸ் வந்து 2007க்கு அப்புறம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ வேற மாதிரி நான் வேற மாரிண்ணா இந்தியா இதுமாரி ஆகுது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியா அதை அடிச்சு தூக்கினே இருக்கும் டைட்டா. இன்னும் 10 வருஷம் டைட்டா அடிச்சு தூக்கினே இருக்கும் இந்தியா. வேற லெவல். அந்த இந்த மேட்ச்ல எல்லா மேட்சும் தாண்டி வேற லெவல் ஆடும். இந்த வாட்டி நாங்க தான். இந்த வாட்டி நாங்க மட்டும் தானே. டீம்ல வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் கூட சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நடந்த நியூசிலாந்து அந்த பைலேட்ரல் சீரீஸில் வந்து பெர்ஃபார்மே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் கடைசியில் வந்து யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் அபிஷேக் சர்மாவும் கூட வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்து அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ப்ரீவியஸ் T20 வேர்ல்டு கப்பில் வந்து விராட் கோலிகிட்ட பார்த்தோம். விராட் கோலி இதே மாதிரி தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து நம்ம ஃபைனலில் வந்து யாருன்றதை விராட் கோலி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி அபிஷேக் சர்மாவோட நாக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ் தான். அண்ட் சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் போன மேட்ச் செமிஃபைனல்ஸில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார். வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கிற மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து
கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காரு. ஸோ பும்ரா பற்றி சொல்லவே வேணாம். ஸோ அவர் வந்து எப்போதுமே நம்ம சிராஜ் சொல்லியிருப்பார், ஐ பிலீவ் இன் ஜஸ்ஸி பாய்ன்றது. ஸோ ஐ பிலீவ் இன் ஜஸ்ஸி பாய் இல்லை, ஸோ வி ஆல் இந்தியன்ஸ் பிலீவ் இன் ஜஸ்ஸி பாய். ஸோ அதை வந்து இந்த மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப ஃபீல்டிங்லேயும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் நம்ம அக்ஷர் பட்டேலோட கேட்சை பார்த்துருப்போம். ஸோ அந்த கேட்ச்லாம் பிடிக்காம இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போமானே தெரியல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இஷான் கிஷனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஓவராலாக ஹார்திக் பாண்டியா எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ சூப்பர். இதே டீம் இருந்தாவே போதும், இந்த டீம் இருந்தாவே போதும். இந்தியா எல்லாமே நான் சாவரக்கும் இந்தியா ஜெயிச்சுன்னு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வேறு லெவல் இந்தியா. இதே டீம் எதாவது போதும் ஏலத்துக்கு. அம்மன் ஜெல்லி கூட எதுவுமே பிரயோஜனமே இல்லை. எங்களுக்கு இந்தியா மட்டும் அடிச்சு தூக்கின்னு இருக்கும். இந்த ப்ரோ பேசுகிறார் டைட்டா. நாங்கள் வந்து கவலைப்படுறது வந்து ஏன்னா நாங்கள் டோனி வந்து போயிட்டாரு, ரிட்டையர் ஆகிட்டாருன்னு கவலைப்பட்டோம். ஆனால் சூரிய யாதவ் குமார் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு கப் அடித்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் தானே இந்தியாவில் இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் தானே இருக்கிறோம்னு சொல்லி சூரிய யாதவ் குமார் கொடுத்துருக்காரு. சூரிய யாதவ் குமார் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் எங்ககிட்ட இன்னும் வரணும் அப்படின்னு யோசிக்கிறோம். வேர்ல்டு கப் அடித்து கொடுத்துருக்கா போல. அவர்லாம் வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம். மனுஷன் அவர் தான். நம்ம எல்லாருமே இந்தியாவை பற்றி யோசிக்கிறாங்களே தவிர நியூசிலாந்து பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. நியூசிலாந்து வந்து குரூப் ஸ்டேஜில் 3-4 மேட்ச் தோத்தாங்க. ஸோ அவங்க இத்தனைக்கும் அவங்க வந்து இந்த செமிஃபைனலில் அவங்கள சவுத் ஆஃப்ரிக்காவை டாமினேட் பண்ணி ஒரு மேட்ச் கூட தோக்காத சவுத் ஆஃப்ரிக்காவை டாமினேட் பண்ணி அவங்க இந்த ஃபைனலுக்கு வந்து கடைசி மேட்ச் வரை 250 அடிச்சதுக்கப்புறமும் நிறைய டீம் ஹோப் லூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ கூட கடைசி அவர் 8 விக்கெட் போனதுக்கப்புறமும் கடைசி ஸ்டாண்ட் நின்னாரு. அவங்க ஃபீல்டிங் ரொம்பவே ஃபினாமினலாக இருந்துச்சு. லைக் அவங்க ரன்ஸ் போகிறது பார்த்தாலும் அவங்க எவ்வளோ சேவ் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் லிமிட் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதுவும் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தவிர அப்சல்யூட் சினிமா அப்படி தான் சொல்ல முடியும். லைக் நம்ம சூரியகுமாரோட கேப்டன்சியாக இருக்கட்டும், அது மாதிரி சஞ்சு சாம்சனோட ரெடம்ஷன் அந்த பைலாட்ரல் சீரீஸில் ரொம்ப சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஈவன் லைக் கேப்டன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க ஹோப் லூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரிடம்ஷன் கொண்டு வந்து அவங்க அந்த டீம் கிட்ட ஒரு அடித்து அவரோட டீமை சீல் பண்ணிட்டார் அவங்க பிளேஸை. ஸோ அவ்வளோதான். லெட்ஸ் கோ இந்தியா. இதே மாதிரி அடுத்தடுத்த வேர்ல்ட் கப்பில் ஆடி ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிடணும். அதுதான் என்னோட மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் உட்காந்து பார்க்குறதோட இங்கே வந்து வைப் பண்ணி பார்க்குறது இன்னும் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் யார் ஃபேன் தனித்தனியாக RCB CSK அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. CSK தான். பட் இருந்தாலும் நம்ம சென்னையில் வந்துட்டோம். சென்னைனா CSK தான். சென்னை விடுங்க, இந்தியாங்க இது. லாஸ்ட் 3 மேட்ச் செம்ம கம்பேக் சஞ்சு. நம்ம அன்எக்ஸ்பெக்டட் இது பார்த்தீங்கன்னா வந்து செமி குவார்டர்லையும் சரி ஃபைனல்லையும் சரி கண்டிப்பாக இதுலேயும் மேன் ஆஃப் த மேட்ச் சஞ்சுக்கு தான் கிடைக்கும். ஒரு குட் கம்பேக் சஞ்சு. என்டையர் டீம் நல்லா பண்ணாங்க இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேகம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீரியஸ்லேயே ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஃபைனலில் வந்து சூப்பராக ஆடி இருக்கான். பட் சஞ்சு ஆடி இருக்கா, இஷான் எல்லாருமே டீம் ஒர்க் சூப்பராக பண்ணாங்க. போலிங்கும் நல்லா இருந்துச்சு. நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு இந்த மேட்ச்? சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டினியூஸாக 350 அடிச்சார் அவர் மேட்ச்சில். சீரியஸாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மேட்ச்னா செம்ம டாமினேஷன். அதாவது பவர் பிளேல நீங்கள் பார்த்துருப்பீங்க 92 ஃபார் நோ லாஸ் இருந்தோம் நம்ம 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா. அதுலேயே தெரிஞ்சிருச்சு எவ்வளோ நம்ம பேட்டர்ஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஆப்போனன்ட் பவுலர்ஸ் அப்படின்ட்டு. என்னதான் நம்ம 256 20 ஹவர்ஸில் அடித்தாலும் நம்ம பவுலிங் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டு எவ்வளோ கன்ஸ்டெயின் பண்ணாங்க அவங்கள. ஸோ ஃபுல் டாமினேஷன் ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு கப் மட்டும் பாக்கி. 2027 வேர்ல்ட் கப் நம்மளுக்கு தான் ப்ரோ. அவ்வளோதான்.